ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன் சேரலா எக்ஸாம்ஸ் எழுதினாங்களோ அவங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சு. இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் எழுதின மாணவர்களுக்கு நேற்று ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தது. நேற்று இருக்க ஃபைனல் ஆன்சர் கீ தவறு அப்படின்னு சொல்லி என்டிஏ வந்து அவங்களோட வெப்சைட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் மேபி வந்து 1 hour கழிச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீழே உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குற புது நம்பராக தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 2 மார்னிங் ஷிஃப்ட்டில் இதில் வந்து எஸ்பெஷலி நேற்று ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துருக்கும், இன்னைக்கு ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. நேற்று ஃபைனல் ஆன்சர் கீழே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே இந்த 49 இருந்ததுல அதே மாதிரியே உங்களுக்கு இப்போ மாற்றிட்டு உங்களுக்கு 2477 இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து உங்களுக்கு இதே சேஞ்சஸ் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டில் அதே ஏப்ரல் 2 உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. சேமாஸ் அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து ஏப்ரல் 3 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் தான் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஃபர்ஸ்ட் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்றைக்கி செகண்ட் பேப்பர் அப்படின்னு வச்சுப்போம். ஃபைனல் ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருந்ததோ அதில் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீ செகண்ட் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு என்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே 80லேருந்து 82 வந்தது. சேமாஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ ஃபைனல் ஆன்சர் கீ ரிவைஸ்டு ஃபைனல் ஆன்சர் கீழே இதே தான் கொடுத்துருக்காங்க. எதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82 தான் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப்பர் கொஷின்ஸ் அதையும் ஒரு ட்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து 573 இந்த கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 5ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேற்று தான் ஃபைனல் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. பட் ரிவைஸ்டு ஃபைனல் ஆன்சர் கீ அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இல்லை 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 574 அந்த கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 125 உங்களுக்கு வந்து நேற்று ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு ஆன்சர் கீழே வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ். ஸோ இந்த 2 சேஞ்சஸையும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 3 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுதுகிற மாணவர்கள். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏப்ரல் 3 செகண்ட் ஷிஃப்ட்டில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நேற்று ஆன்சர் கீழே என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது. ஸோ 38 ஆர் -38 இருந்தால் நீங்களது கரெக்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏப்ரல் 4 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு இதே சேஞ்சஸ் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதே சேஞ்சஸ் தான் இருக்குது. எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இதே கொஷின்ஸ்க்கு உண்டான ஐடி கொடுத்துருந்தீங்க, ஆன்சர் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கு இந்த ஆன்சர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஏப்ரல் 4 ஈவினிங் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 798க்கு வந்து உங்களுக்கு நேற்று ஆன்சரில் வந்து 1-0ன்னு கொடுத்துருந்தாங்க. நேற்று ஆன்சரில் 0ன்னு கொடுத்துருந்தாங்க. பட் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ வந்து 1ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆன்சர் கீழே வந்து 1ங்கிறத மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 2வது கொஷின் வந்து உங்களுக்கு வந்து 10ன்னு வந்து நேற்று ஃபைனல் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு இதில் 0 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ 4th செகண்ட் ஷிஃப்ட் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ அவங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே 500 இருந்தது. பட் வந்து உங்களுக்கு நேற்று ஆன்சரில் வந்து 499 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்குமே உங்களுக்கு 499 அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே 5ங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் நேற்று ஆன்சர் கீழே வந்து உங்களுக்கு 6ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஆன்சர் கீழேயும் உங்களுக்கு 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5லேருந்து 6 சேஞ்ச் ஆயிருக்கு. அது வந்து ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழேருந்து இப்போ ஃபைனல் ஆன்சர் கீக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏப்ரல் 7 ஈவினிங் ஷிஃப்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. ஸோ இன்னைக்கு பேப்பர்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி ஏப்ரல் 8 ஈவினிங் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு நேற்று ஆன்சர் கீழே என்ன உங்களுக்கு அப்டேஷன்ஸ் இருந்ததோ அதே தான் இன்னைக்கு ஆன்சர் கீழேயும் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து யார் கவனிக்க வேண்டும்னா உங்களுக்கு ஏப்ரல் 4th செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிற மாணவர்களும் அதே மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் 3rd ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிற மாணவர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம். சரி 2 கொஷின்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு 10 மார்க்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வருதுல்ல, அதனால் இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ பார்த்து கரெக்டாக உங்களோட மார்க்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வைங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வரட்டும், ரிசல்ட்ஸ் வரும்போது நாமளே லைவ் செஷன்ஸ் வரும், உங்களோட ரேங்கிங்க்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிற லைவ் செஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோக்கு எல்லாருமே ப்ரெசென்ட் ஆகுங்க. உங்களோட ரேங்கிங்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நாமளே லைவ் செஷன்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.